இடமுருக்கு அவல் பொறி அஞ்சரப்பெட்டு. சரி, அதுக்குள்ள நமக்கு ஒரு பாட்டு பாடிடலாமே? ஓகே, பாடுறேன். பாருங்க, நம்மளுக்கு ஒரு பாட்டு பாட போறாங்க. மாமவ மாதவ தேவ கிருஷ்ண மாமவ மாதவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகுல கிருஷ்ண நசக்ரலான சுமோக்திக சாரத சோர ஜனிதா மத சாரத சோர ஜனித மத மமவ மாதவ தேவ கிருஷ்ண யாதவ கிருஷ்ண யதுகுல கிருஷ்ண மமவ மாதவ தேவ. வெரி குட், பிரமாதமா இருந்தது. அமேசிங் வாய்ஸ்ல உங்களுது. ஓகே, சோ இப்போ ஹால்பாயில வந்து எல்லாமே நம்ம போட்டாச்சு, அதுவும் நல்லா ஆறி இருக்கும். ரெடி? ஓகே, ஸ்டார்ட் பார்க்கலாம். ஓகே, சூப்பர். பிரமாதமான ஹால்பாய் நம்மளுக்கு அதுவும் அருமையா ஒரு பாட்டு பாடி நம்மளுக்கு வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. எனக்கு நீங்க சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க எப்படி இருக்குன்னு. டேஸ்ட். தேங்க்யூ. ஹால்பாய் பிரமாதமா இருக்கு பாக்கிறதுக்கு. டேஸ்ட் பண்ணி பார்க்க போறேன். ஆனா அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு ரீகேப். ஹால்பாய் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மிக்ஸி ஜாரை ஓபன் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு தேங்காய் அதுல சேர்த்துக்கோங்க. அதோடய தேவையான அளவு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமா ஏலக்காய் பொடி அதோட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ட்ரையா அரைச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு வெள்ளத்தை சேர்த்து இதை எல்லாத்தையுமே நல்ல ஒரு கலவையா அரைச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறம் அதை வந்து ஒரு கடாயில டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பை பத்த வச்சுட்டு அந்த கடாயில இருக்கிற அந்த கலவையை நீங்க கலரி விட்டுட்டே இருங்க. தேவையான அளவு முந்திரி பருப்பு திராட்சையும் அதோட சேர்த்துக்கோங்க. இது இடையிலேயே ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. கொஞ்சமா நெய் போட்டு அந்த நெய்யை வந்து அந்த தட்டோட பேஸ்ல தடவி விட்டுருங்க. அதுக்கப்புறம் 10 நிமிஷம் நீங்க இந்த கலவையை நல்லா கலரி விட்டீங்கன்னா அது நல்ல திக்காகும். அதுக்கப்புறம் நீங்க எடுத்து அந்த தட்டுல வச்சு நீங்க சர்வ் பண்ணீங்கன்னா உங்களோட ஹால்பாய் தயாருங்க. ஹால்பாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா? பிரமாதமா பாட்டெல்லாம் பாடினாங்க. இந்த மாதிரி சூப்பர்வா நம்மளுக்கு ஒரு டிஷ்ஷை ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். நிஜமாவே சூப்பர்வா இருக்குங்க. அந்த கன்சிஸ்டன்சி வந்து அவ்வளோ சூப்பர்வா இருக்கு. அந்த வெல்லம் தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகி ஏலக்காவோட அவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்கான டேஸ்ட் நம்மளுக்கு கொடுக்குதுங்க. இதுல பாத்தீங்கன்னா தேவையில்லாத நெய் எதுவுமே கிடையாது. அந்த நெய் கூட அவங்க வந்து அந்த தட்டுல ஒட்டாம வரணுன்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். டேஸ்ட் பிரமாதமா இருக்கு. வெல்லம் நீங்க வந்துட்டு கம்மியா போட்டீங்கன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணி போட்டீங்கன்னா நீங்க வந்துட்டு அதை கூட என்ஜாய் பண்ணி சாப்பிடலாம். இல்ல உங்களுக்கு நல்ல ஸ்வீட்டா வேணும் அப்படின்னா வெல்லத்தை ஜாஸ்தியா போட்டுக்கலாம். நிஜமாவே ரொம்ப ஈஸியான டிஷ். வித்தின் மினிட்ஸ் நம்மளுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க.